மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. திமுக எம்பி ஆர் ராசாவை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அதிமுக நடத்தும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த செய்தி சொன்னதே ஆண்டிமுத்து ராஜாவுடைய தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாரே திரு கருணாநிதி அவர்கள். எங்கள் தங்கம் படம் 100 நாள் ஓடியது. அந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றுகின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்கள் சொன்னது, திரு மாறன் அவர்கள் சொன்னது, எங்கள் தங்கம் படத்தை பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நடித்து கொடுத்த காரணத்தினால் இந்த கடனில் இருந்து தப்பித்தோம் என்று அவர்கள் சொன்னது வார்த்தை என்பதை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த செய்தி திமுகவுடைய அங்கீகரிக்கப்பட்ட முரசலில் நாளில் வந்திருக்கின்றது. ஆகவே எங்களுடைய தலைவர்கள் எதிரியும் வாழ வைத்தவர்கள் என்பதை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1967 ஆண்டு அவருடைய திருமுகத்தை காட்டிய காரணத்தினால்தான் லட்சக்கணக்கான வாக்குகள் விழுந்து திமுக ஆட்சிக்கு வந்தது என்பதையும் இந்த நேரத்திலே நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கின்ற அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஒரு செய்தியிலே குறிப்பிட்டார், என்னை வாழ வைத்த தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று. அந்த பெருமைக்குரியவர் நம்முடைய தலைவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த ராஜா எப்பேற்பட்டவர் என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்க கொடி பறக்குது பாத்தீங்களா? கொடி பறக்குது இல்ல? ஆட்டாதப்பா, ஆட்டாத கொடி ஆட்டாதப்பா. கொடி ஆட்டாமலே பறக்குது இல்ல? பறக்குது இல்லைங்களா? இது எதனால பறக்குது? காற்றுனால பறக்குது. கண்ணுக்கு தெரியுதா காற்று? கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்த ராஜா தான் இந்த ராஜா. 2G ஸ்பெக்ட்ரா ஊழல்ல 1,73,000 கோடி கொள்ளையடித்த ராஜா நம்முடைய தலைவரை பார்த்து பேசுறார். விஞ்ஞான முறையிலே ஊழல் செய்கின்ற கட்சி திமுக கட்சி. கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் புரிந்த ராஜா எங்கள் தலைவரை பற்றி பேசுவதற்கு அருகதை கிடையாது என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். யாகாவராயினும் நாகாக்கா காவாக்கால், காவாக்கால் சோகாப்பார் சொல்லி இழுக்கப்பட்டு என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னே ஐயன் திருவள்ளுவர்கள் அழகாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆகவே ராஜா இனியாவது உளறுவதை விட்டுவிட்டு நாட்டிற்காக உழைத்த தேசிய தலைவர்களை விமர்சனம் செய்துவிட்டு நல்லதை பேசி பாருங்கள். நீங்கள் பேசாவிட்டால் மக்கள் உங்களை பேச வைப்பார்கள், உங்களை திருத்துவார்கள். நீங்களா பார்த்து திருந்திக் கொள்ள வேண்டும். திருந்திக் கொள்ளாவிட்டால் அதை திருத்துகின்ற நிலையிலே நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்திலே சிறப்பான ஆட்சி தந்தார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மாவில் சிறப்பான ஆட்சி தந்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு சிறப்பான ஆட்சியை கொடுத்தது. தமிழகத்திலே 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அந்த 30 ஆண்டு கால ஆட்சியிலே தான் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது. இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்கள் இருந்தாலும் தமிழகம் முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு நிலை வந்தது என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அண்ணா திமுக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். 2030 அடைய வேண்டிய இலக்கை உயர்கல்வியிலே 2019-20 அடைந்தோம். அதுக்கு பல்வேறு நடவடிக்கைகளை அம்மா இருக்கின்ற பொழுது எடுத்தார். இந்த வறண்ட பகுதியில் இருக்கின்ற ஏரி குளம் குட்டைகள் அனைத்தும் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தின் மூலமாக நீர் நிரப்பியிருந்தால் இந்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கும்.
வேளாண் பணி சிறந்திருக்கும், குடிநீர் பிரச்சனை ஏற்படாது. அற்புதமான திட்டம், அழகான திட்டம். பல ஆண்டுகளாக காத்திருந்து அந்த மக்களுக்கு வரப்பிரசாதம் உள்ள ஒரு திட்டத்தை அழைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல அம்மா மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்தோம். ஏழை எளிய மக்கள் எங்கு அதிகமாக வசிக்கின்றார்களோ அந்த பகுதியை தேர்வு செய்து அந்த பகுதியிலே அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்து அங்கே ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளரை நியமித்து அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். அதுவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ரத்து செய்த அரசாங்கம் தான் இந்த விடியா திமுக அரசாங்கம் என்பதை நினைவுகூர கடைபெற்றுகின்றேன். அதே போல இன்றைய தினம் கூட்டுக்குடி திட்டம், திருப்பூருக்கு கூட்டுக்குடி திட்டம், கோவைக்கு குடிநீர் திட்டம், அவனவாசிக்கு கூட்டுக்குடி திட்டம், அத்தனை கூட்டுக்குடி திட்டங்களையும் திட்டம் போட்டு நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாம் கொண்டு வந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி திறக்க இருக்கிறார். மேட்டுப்பாளையம் திருப்பூர் 4வது கூட்டுக்குடி திட்டம் 1386 கோடி மதிப்பீட்டில் கொண்டு வந்தோம். சீர்மிகு நகர திட்டம், அந்த திட்டத்தையும் திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் 10ஆம் தேதி திறக்க இருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 2 வருடம் 8 மாத காலம் ஆகிறது. இந்த 2 வருடம் 8 மாத காலத்தில் என்ன திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை தான் ஸ்டிக்கர் ஒட்டி அவள் திறந்து வைக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வேறு எந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். ஒரு திட்டமாவது திருப்பூர் மாவட்டத்துக்கு கொண்டு வந்தீங்களா, இல்லது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு கொண்டு வந்தீங்களா, அல்லது நீலகிரி மாவட்டத்துக்கு கொண்டு வந்தீங்களா? எதுவுமே கொண்டு வரவில்லை. இன்றைக்கு இந்த 3 மாவட்டத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பணி அனைத்தும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். இன்னைக்கு கோவை மாநகரத்தை பாருங்க, எங்க பார்த்தாலும் பாலம். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம். அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட பாலங்களை இன்றைய முதலமைச்சர் திறந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். இதுதான் அந்த திராவிட மாடல் ஆட்சி. அதே போல நீலகிரி மாவட்டம் மலை பிரதேசம், அங்கு நோய்வாய்ப்பட்டால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு வர வேணும். அந்த நிலையை மாற்றி அந்த பகுதி மக்கள் பல ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பகுதியிலே ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை வேண்டும் என்று சொன்னார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று நீலகிரி மாவட்டத்திற்கு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அங்க இருக்கின்ற மலைவாழ் மக்களுக்கு அங்கேயே உயர்தர அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்ததும் அதிமுக அரசாங்கம். அதே போல திருப்பூரில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தனியார் மருத்துவமனைக்கு இணையாக அந்த மருத்துவமனை கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனையும் கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைய தினம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறைந்த மாவட்டம் திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டம். லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இதை மையமாக வைத்துத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு கடுமையான மின்கட்டண உயர்வு. இந்த கடுமையான மின்கட்டண உயர்வினால் சிறு குறு நடுத்தர தொழில்கள் முழுவதும் பாதிக்கப்பட்டது. அந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அறவழியிலே உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துணை நின்றது. அறிவிச்சார் SP வேலுமணி கூட இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றார். கழகத்தினுடைய முன்னோடி சட்டமன்ற உறுப்பினர்களும் கழக நிர்வாகிகளும் அதிலே பங்கு பெற்றார்கள். ஆனால் இந்த விடியா திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை.
திமுக எம்பி ஆர் ராசாவை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அதிமுக நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உரையாற்றியதை பார்த்தோம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.